பொல்லாப் பிள்ளையார். தேவார பதிகங்கள் அத்தனையும் நமக்கு கிடைக்கும்படி பண்ணியவர் பிள்ளையார்தான். அபயகுல சோழன் என சைவ நூல்கள் சொல்லும் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் அங்கங்கே யாரோ சிலர்தான் ஒன்றிரண்டு தேவார பதிகங்களை தெரிந்து வைத்து ஓதிக்கொண்டிருந்தார்கள். சிவபாத சேகரன் என்று பெயர் வைத்து கொண்டிருந்த ராஜராஜனுக்கு எப்படியாவது எல்லா தேவாரங்களையும் கண்டுபிடித்து பிரகாசப்படுத்த வேண்டும் என்று துடிப்பாக இருந்தது. அப்பொழுது அவருக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேர்ந்தது. சிதம்பரத்திற்கு அருகே திருநறையூர் என்ற ஊரில் நம்பியாண்டார் நம்பி என்று ஒரு மகான் இருக்கின்றார். அவருக்கு பிள்ளையார் பிரத்யக்ஷம். குருக்களான இவருடைய தகப்பனார் ஒரு நாள் வெளியூர் சென்ற பொழுது இவரை பூஜை பண்ண சொன்னாராம். சிறு வயது அதலால் நைவேத்தியம் பண்ணிய பின் பிள்ளையார் அதை நிஜமாகவே சாப்பிடுவார் என்று நினைத்தாராம் அவர். அப்படி பண்ணாததால் ஒரே அழுகையாய் அழுது கல்லில் தலையை மோதிக்கொண்டு பிராணனை விட்டுவிட பார்த்தாராம். உடனே பிள்ளையார் பிரசன்னமாகி அவர் ஆசைப்பட்டது போலவே அத்தனை நைவேத்தியம் சாப்பிட்டாராம். அதற்குள் பள்ளிக்கூட வேலை தப்பிவிட மறுபடியும் அவர் அழ ஆரம்பித்தாராம். உடனே பிள்ளையார் அவருக்கு வித்யாபியாசம் பண்ணி ஆத்ம வித்தை உட்பட எல்லா கல்வியிலும் தேர்ச்சி பெற செய்து விட்டாராம். அந்த பெரியவர் பிள்ளையாரோடு சகஜமாக பேசுகிறவராக இருக்கார். அவரை கேட்டால் தேவார சமாச்சாரம் உங்களுக்கு தெரியலாம் என்று ராஜராஜ சோழனிடம் கூறினார்களாம். அந்த விநாயகருக்கு பொல்லா பிள்ளையார் என்று பெயர். பொல்லா என்றால் பொல்லாத என்ற அர்த்தம் இல்லை. யாருமே செதுக்காமல் சுயம்புவாக உண்டாகின்ற விக்கிரகங்களுக்கு பொல்லா மூர்த்திகள் என்று பெயர். ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பிக்கு ஏகப்பட்ட நைவேத்தியங்கள் செய்து எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்றாராம். அவர் சமர்ப்பித்தவற்றை நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையாருக்கு படைத்தார். பிள்ளையார் வாஸ்தவமாகவே தும்பிக்கையை நீட்டி அவற்றை போஜனம் செய்தாராம். சந்தோஷமடைந்த சோழன், உங்களுடைய இந்த பிரத்யக்ஷ தெய்வத்தை கேட்டு மூவர் தேவாரங்களை முழுக்கவும் எங்கே கிடைக்குமென தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். மற்றொரு ஆசையும் இதுபோல் உள்ளது. 63 நாயன்மார்களின் பெயர்களை சுந்தரர் பாடிய பாடல்களில் உள்ளது. அந்த மகானுபவர்களின் திவ்ய சரித்திரங்களையும் பிள்ளையார் வெளியிட்டாரானால் லோகம் மங்களமாக எல்லோருக்கும் பிரச்சாரம் பண்ணலாம். அதற்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டான். இவர் சொன்னதை அவர் பிள்ளையாரிடம் சொல்லி அனுகிரகிக்க வேண்டும் என்று வேண்டியும் கொண்டாராம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.